இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். கடலுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் கடலில் மீன் பிடிச்சதே இல்லை. கடலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கில் மீன் பிடிக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்களே 400 கிலோமீட்டர் இந்த கடல் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். கடலுக்கு வந்தாச்சு மக்களே. இந்த கடல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னி. அங்கே பார்த்தீங்கன்னா சத்திரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆர்பரில் தான் நம்ம இப்போ மீன் பிடிக்க வந்திருக்கோம். எதுக்காக பர்டிகுலராக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய கீழி மீன் இருக்கும். கீழி மீனை கடலில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப அசால்ட்டாக பார்த்துருப்பீங்க. கடல் இல்லாத பகுதி எங்கள் மாதிரி ஏரியாவில் கடலே கிடையாது. நாங்கள் இருக்கிறது திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த சைடில் இருக்கோம். அங்கெல்லாம் கடலே கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி மீனெல்லாம் பார்த்ததே கிடையாது. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிச்சிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் மார்ச்மெண்ட் ராடு. இந்த ராடை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலோட ஐகானிக் ராடு, பழைய ராடு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராடு இன் அல்ட்ரா லைட் ஃபிஷிங்க்கு சூப்பராக இருக்கும். இந்த ராடை பயன்படுத்தி நம்ம எக்கச்சக்கமான கெண்டை மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் கடலில் இது வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கல. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங் கடலில் பிடிக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான போட்டு ஒன்று வாங்கியாச்சு. நம்ம போட்டை எடுத்துகிட்டு கடலுக்கே போய் உள்ளே மீன் பிடிக்க போகிறோம். காய்ஸ் யோ யோ என்னையா பண்ணிட்டு இருக்கா? இவங்களை வேறு கொண்டு வந்து வச்சுட்டு உயிரை வாங்குறாங்க மக்கள். 2 நாளாக ஆயிடுச்சு. எங்கேயும் போனாலும் ஏதாவது பஞ்சாயத்து எடுத்து விட்டுறானுங்க, சொன்னால் கேட்க மாட்டானுங்க. இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் தான் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன மீனுங்க தான் இருக்கும். எப்போவுமே ரொம்ப பெரிய மீன் வந்து இந்த இடத்துல ஏறாது. அதுவும் குறிப்பாக இந்த கடல் பகுதி, இது வந்து ஏறு கடல்னு சொல்லுவாங்க. ஏறு கடல், ஆழக்கடல், அந்த மாதிரி நிறைய கடல்லையும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம தேடுற பெரிய பெரிய பாறை மீன் வந்து இந்த ஏரியாவில் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், அல்ட்ரா லைட்டில் பிடிக்கிறதுக்கு அல்ட்ரா லைட் லூர் எட்டு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஜபிக்கி அது இதுன்னு நிறைய இருக்குது. ஜபிக்கிலலாம் நம்ம இது வரைக்கும் மீன் பிடிச்சி நம்ம சேனல் வீடியோவே போட்டதில்லை. ஃபஸ்ட்டு வீடியோ ஜபிக்கில் போட போகிறோம். வாங்க நான் மீன் பிடிக்க போகலாமா? போகலாம். நல்லா பிடிச்சிருக்கேன். நான் போடுறேன் பார்த்தியா? காட்டு இங்கே ரீலை பார்த்தியா, ராடை பார்த்தியா? அட பாவி காய்ஸ், இங்கே பாருங்கள், அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிக்க எட்டு வந்திருக்கு. லூர் சைஸை மட்டும் பாருங்கள். இதுவே என் மண்டை சைஸில் இருக்குது. இது என்ன ராடு? ராடு வந்து டையோட சுப்ரியர். இந்த ராடு போதுமா? போதும். அவ்வளோ பெரிய மீன் மாட்டிடுமா? ஆமாம், ரீல் 20 கிலோ கெப்பாசிட்டி. எத்தனை மீன் பிடிக்க வந்த? 25 கிலோ 30 கிலோ. கடலில் தான் செவ்வா சார்க்கெல்லாம் இருக்குல்ல. சொன்னால் கேட்க மாட்டேன். நான் பிடிச்சத தருவேன். அங்கே எத்தனை போட்டு போகுது. மீன் இருக்காதியா? கடல்லாம் மீன் இருக்கு. ஏன்னா என்ன சேனலில் பார்க்குறேன், உங்கள் சேனல்லையும். நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கடலில் பெரிய பெரிய மீனாக பிடிக்கிறத பார்த்து ஆர்வமாக கிளம்பி வந்துட்டான். நான் சொன்னால் கேட்க மாட்டேன். இங்கே மீனே கிடையாது மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா கெளுத்தி, மடவக்கெண்டை, அந்த மாதிரி மீன் இருக்குது. பாறை மீன் இருக்குது. ஆனால் ஆழத்துக்கு போகணும். பாறை மீன், கொடுவாயெல்லாம் பிடிக்க இங்கேனா 4 நாள் மட்டும் தாங்க. நான்லாம் சத்தியமாக நீ தான் கடலுக்குள்ளே கால் வச்சுருக்கேன். நான் பழகிக்கிட்டு நான் பொட்டாட்டம் பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் வந்து அல்ட்ரா லைட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான்லாம் எனக்கும் பெருசாக தான். இங்கே வேறு எவ்வளோ பெரிய லூர் எட்டு வந்திருக்கான. அந்த லூரோட மூக்கு சைஸ் கூட இல்லை ஏன் லூரு. ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு வந்து லூரில் பிடிக்கல, ஜபிக்கில் பிடிச்சி காட்டுறேன். ஜபிக்கில் பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் தான் பிடிப்பேன். என்னமோ பண்ணு போடு அங்கிட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஜபிக்கையை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். வாங்க ஆரம்பிப்போம் நம்ம பயணத்தை. என்ன ஜென்மனே தெரில மக்களே. 2 நாளாக கொண்டு எடுக்கிறாங்க, முடியல என்னால். ஓகே கைஸ், நான் ஜபிக்கே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இதான் நம்ம மார்ச்மெண்ட் ராடு. அதில் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ஸ்கிப்பர் ரீல் போட்டிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 சைஸு. அல்ட்ரா லைட்டுக்கு இது ஒரு சூப்பரான செட்டப் இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்க அல்ட்ரா லைட்டுக்கு என்ன செட்டப்பு பிகினர்ஸுக்குன்னு. இது ஒரு நல்ல செட்டப் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட நானோ பிரைடு தான். இது வந்து ஓவரால் செட்டப்போட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதான் ஜபிக்கி மக்களே. நான் சொன்ன ஜபிக்கி. இதில் பார்த்தீங்கன்னா முள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சின்ன முள்ளாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து 6 முள் இருக்கும். 1 முள் 2 முள் இல்லை, 6 முள் இருக்கும். இதை வந்து ஒரு நரம்பில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜபிக்கி. இது ஒரு செட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த செட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த ஜபிக்கை எடுத்து நம்ம ஃப்ராக் யூஸ் பண்ணுறீங்களா ராடு, நீங்கள் எந்த ராடில் ஃப்ராக் விரால் மீன் பிடிப்பீங்களா அந்த ராடில் ஸ்னாப்ஸிவில் இந்த ஜபிக்கை வந்து அட்டாச் பண்ணிடணும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஜபிக்கோட செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஜபிக்கை வந்து டேரெக்டாக இதில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜபிக்கோட செட்டப் ஓவர். இதில் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் அட்டாச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த வெயிட் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வீச போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அது எங்களுக்கு ஓகே தான். ஓகே கைஸ், நம்மளோட செட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வச்சு உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்டுறேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் பாருங்கள், நான் சொன்னால் கேட்கவே இல்லை. கடலோட கரை, நீங்கள் மீன் மாட்டா தப்பாக நினைக்கிறது, உண்மையாகவே கரை மக்களே. ஒரு 2 அடி தான் ஆழம் இருக்குது. அதில் போய் எவ்வளோ பெரிய லூரை போட்டுட்ருக்கான் பாருங்கள். ஏதோ திமிங்கலம் இங்கே வர மாதிரி. ஓகே வாங்க, நான் ஜபிக்கி ஃபிஷிங் காட்டுறேன் எப்படின்னு. கொடுவா குதிக்க பார்த்தையா, மீன் அடிச்சு என்னைய விட்டுருச்சு.
கைஸ் அவ்வளோதான். இப்போ நான் வந்து கேஷ் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் கேஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப தூரமாக கேஷ் பண்ண அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கரெக்டாக எப்போவும் வீசுகிற மாதிரி தான். ஒரு 10 அடி வீசினாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பேச்சை கேட்காம அங்கே பாருங்க, அவன் பைத்தியம் மாதிரி அங்கே வீசி தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் வேறு நான் மீன் பிடிக்காம வர மாட்டேன். அங்கே மீனே இல்லையா? இருக்கியா அங்கே இப்போ 4 மீன் பெரிய மீன் கூச்சியா. அவன் என்னவோ பண்ணிட்டு போட்டு கைஸ். இப்போ நான் வீசி காட்டுறேங்க பாருங்க என்ன கொடுமை பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த வெயிட்டை பிடிச்சிக்கலாம். பெயிலாம வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பெயிலாம ஓப்பன் பண்ணிட்டு இதை பிடிச்சிக்கோங்க. இப்படி லைட்டாக தூக்கி போடுங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துடும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ட்விச்சிங் தான். ட்விச் பண்ண அங்கே ஒரு காய்ஸ் கடிக்குது காய்ஸ். அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே நிமிஷத்தில் ஒரு மீனை பிடிச்சாச்சு. எப்படியா பிடிச்சா? என்னப்பா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டோம். இப்படி தான் ஈஸியாக அல்ட்ரா லைட்டை பிடிக்கிறியா. இந்த மீன் இதில் குத்தி போட்டால் பெரிய மீன் அடிக்குமாவையா? மரியாதை கழட்டு, என்ன டென்ஷன் பண்ணி. நான் வந்து இப்போ பொங்கல் லீவுக்கு வந்து வெளியே வந்திருக்க மக்களே. இது எங்கள் சொந்த ஊர். இந்த சைடு தான் நான் சுற்றிக்கிட்டு கிடப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி, நாகப்பட்டினம், அதராம்பட்டினம் அந்த மாதிரி இந்த ஏரியா சைடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்போம். யோ அதே இதுக்கே கொண்டுட்டு இருக்க. ஐயோ காய்ஸ், இவங்க அட்டுலியனால தாங்க முடியல மக்களே. என்னவோ பண்ணி தொலை. நான் இன்னொரு மீன் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன், லைவாக பிடிக்கிற பாருங்க. ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு மீனை பிடிச்சி காட்டிட்டேன். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே உள்ளே போடுங்க. அப்படியே போட்டு இப்படி லைட்டாக ட்விச் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்ல. அடிச்சிருச்சே, அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட கரெக்டான ஒரு ஜபிக்கு இருந்தால் நீங்கள் அழகாக மீன் பிடிக்கலாம். சுத்தருக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. ரொம்ப இதான் கீழி மீன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊசி மாதிரி இருக்குன்னு. மீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முள், செதில்லேருந்து எல்லாமே முள். இந்த மீன் வந்து சாப்பிடக்கூடிய மீன் தான். டாடி சாப்பிட்றியா? சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். என்ன எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வை. ஓகே கைஸ், நீங்கள் கீழி மீன் சமையல் பார்க்கணுன்னா கமாலில் சொல்லுங்கள், ஒரு குக்கிங் வீடியோ போட்டுறேன். கூட நான் தான் பிடிப்பேன். நீ ரொம்ப நேரமாக அந்த ராடில் போட்டேன்னா ஏன் ராடியா? என்னோட ராடியா? என்னோட ராடு, ஓ ராடு அது. ஏன்டா உயிரை வாங்குறானு கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பெரிய ராடு எடுத்துகிட்டு வர வேணான்னு சொன்னேன். அல்ட்ரா லைட் ராடு எடுத்துகிட்டு வான்னு. ஒரு பேச்சு கூட கேட்கல. உள்ளே ஏதோ கிலோ கணக்கில் பாறை இருக்க மாதிரி இந்த ராடை தூக்கிட்டு வரானே. மனுஷனா? இப்போப்பா டைவா ஜூபிட்டர் 8 வந்திருக்கான். இது கிட்டத்தட்ட 10 அடி வராது. அந்த லூரை மீனை கட்டுறா. ராடே இவன் உயரத்துக்கு இருக்கு. இங்கே பாருங்க, இதை பிடிக்க வந்த மீனை பாருங்க. அப்படிதான் பிடிப்போம் நாங்கள் கைஸ். இந்த இடத்துல இருக்க மீனே அதிகபட்ச சைஸு இவ்வளோதான் இருக்குது. வேட்டையாடுற மீன். இவன் வச்சிருக்க லூரை பாருங்க. கடல் அத்தை சோடு தான் இருக்கு. சப்பா சாமி, இப்போ எதுக்குப்பா யாராவது எடுத்து நீ போட்டுட்டு இருக்க? கடலில் நான் பிடிச்சேன் தீருவேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இந்த கீழி குட்டியை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பாவம் குழச்சி போட்டோம். எதுக்கே உள்ளே போடுறேன்? நான் இப்போ சாப்பிட ஒன்றும் இல்லைன்ட்டு இருக்கேன். எந்தில் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அடிச்சிருச்சா? இல்லை புடி ஒழுங்கா. இன்னையும் ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்குயா மக்களே. இந்த மாதிரி அல்ட்ரா லைட்டை பயன்படுத்தி மீன் பிடிக்கும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நீங்கள் யார் வேணால் பிடிக்கலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, யார் வேணால் பிடிக்கலாம். சேஃபாக மட்டும் ஃபிஷிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்ட்ரா லைட்டை பிடிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கடல் கரை இல்லாட்டி கடல், முக்கியமாக ஹார்பர்லாம் இருந்தால் இந்த ஃபிஷிங் மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து ஒரு நம்ம சீரீஸாக பண்ணுறோம் கைஸ். இந்த கடல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும். கடல் சீரிஸோட அநேகமாக இது 3வது வீடியோவா 4வது வீடியோவான்னு எனக்கு தெரியல. மறக்காம பார்த்துக்கங்க. ஓகே கைஸ், அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வீடியோஸ் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். அதுவும் தமிழில் அட்வென்ச்சர் வீடியோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஹை பாயிண்ட்னு ஏதோ வந்துருக்கு, அந்த ஹை பாயிண்ட்லாம் போடுங்கடா குட்டி குஞ்சான்ஸ். உனக்கு அடிக்குது, எனக்கு அடிக்க மாட்டேங்குது. புடிமா, பொறுமையாக புடி. என்னாச்சுண்ணா? சும்மா இல்லாமல் இங்கே போட சொன்னார். நான் அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுலாம் அங்கே தூக்கி வீசிட்டேன். பெரிய மீன் குதிக்குதுன்னு பார்த்தா அங்கே வாடா இதோட கைத்தில் வர மாட்டேங்குது. அந்த ஆள் பார்த்தானே எனக்கு கன்றாவே திட்டுவானு. இழுத்தாலும் வர மாட்டேங்குது. அது ஒரே சபிக்கு தான் இருக்குது. நீ எடுத்து கொடுத்தியா? நீ தான் அல்ட்ரா லைட் ஸ்பெஷலிஸ்டாச்சே. கஞ்ச பிஸ்னாரி
வரும்போது பார்த்தீங்கன்னா 2 சபிக்கி தான் வாங்கிட்டு வந்தாப்புல. அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வச்சாச்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிக்கிச்சு. இப்போ மடி மீன் மாட்டுனா வாய்ப்பு கடி. ஏன்னா கடலுக்குள்ளே எவன் போய் இறங்கி எடுக்கிறது? இனி இறங்கிறியா முருகா? அந்த ஆள் வந்து சொல்லாத, எனக்கு நீச்சல் தெரியாது. கேட்டால் மீன் அது மாட்டி அத்துட்டு போயிடுச்சு, கொடுவா மாட்டி அத்துட்டு போயிடுச்சு சபிக்கில. சரியா? எனக்கு போய் சொல்ல ஒரு மொடவா கண்ட. ஐயோ இத்தனை மீன் போதாண்ணா எனக்கு சபிக்கு இல்லையே. வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஜாலி 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 வந்துருச்சு. நல்ல வேலை அந்த ஆள்கிட்ட தப்பிச்சேன். வந்துரு 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 வந்துரு. எங்கே காணோம்? வந்துருச்சு. சபிக்கல 2 முள்ளை காணோம், 2 3 முள்ளை காணோம். பரவாயில்ல மக்களே, சபிக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ கைத்தில் மாட்டி 2 3 முள் வந்து போச்சு. எப்படியும் அந்த மனுஷன் திட்டுவாப்புல, கேட்டால் மீன் கட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். நீங்களும் அதே சொல்லிடுங்க, கமாண்டில் உண்மையுமே சொல்லிடாதீங்க. செம்ம கிளைமேட்டு, செம்மையாக இருக்குது. வெயில் இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. செம்ம ஜாலி மக்களே. உண்மையாகவே இவங்க கூட மீன் பிடிக்க ஆரம்பித்து இப்போ தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். எப்போ பாரு தவளையை அறுத்து விட்றது, அதை அறுத்து விட்றது, ராடை உடைக்கிறது, தருத்திரியம். இந்த கடல் ட்ரிப் ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சனை கிடையாது. ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். எல்லா இடமும் ஸ்பாட்டு தான். உங்களுக்கு ஸ்பாட்டு தானே கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கே வேணால் வாங்க. பிடிச்சே இல்லையா? பிடிச்ச பெரிய மீனாக பிடிச்சேன். பெரிய மீனாக பிடிச்சி அத்துட்டு போயிடுச்சு. ஆமாம் சபிக்கே அத்துட்டு போயிடுச்சு, 2 முள்ளி அத்துட்டு போயிடுச்சு. உண்மையாவா? உண்மையாலே வேணா கேமராலாம் இருக்குது பார்த்துக்க. 2 மீன் அடித்தேன் பெருசு, இழுக்க முடியல. சாரியா, அப்போவே சொன்னான் என் தாடி, நான் தான் கேட்க மாட்டேன். ஜபிக்கிலையும் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது மக்களே, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இருக்கலே சின்ன ஜபிக்கு. அப்போவே தாடி பார்த்துட்டு பெரிய ஜபிக்கா வாங்கினா நான் முட்டா போய் கண்டுக்காம விட்டேன். எவ்வளோ பெருசாக இருக்குது மீன்? எப்படியும் 2 கிலோக்கு மேலே வரும். 2 கிலோ இருக்குமா? சரியான சைஸ். காய்ஸ், அடுத்த நம்ம இதே மாதிரி பெரிய ஜபிக்கு வாங்கிட்டு வந்து தாடி விட்டு அந்த 2 கிலோ மீனை நம்ம பிடிக்கிறோம். இப்போ வாங்கிட்டு வாயா, போய் காலில் ஒரு சபிக்கு இருக்குன்னு எடுத்துட்டு வாயா. முடியாது இப்போ பிடி. இல்லை முள்ளு கட் ஆயிடுச்சியா. சரி இப்படி நான் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய மீன். யோ மீன் தான் கிடச்சிட்டு இருக்கு. அறிவு மீனா இருக்குது. நாங்கள் போயிட்டு யார் எதை கண்டுபிடிச்சா இல்லையா? காய்ஸ் மீன் மாட்டிக்கிச்சு. ஒரு மீனை பிடிச்சிட்டா ஒரு வழியாக தாடி. இது என்ன மீனியா? கொடுவாவா? கொடுவா குட்டி. கொடுவா குட்டி என்ன நம்ப வைக்கிறேன். அங்கே நம்பவே சொல்லிட்டாங்க. கொடுவா தான் இது. நான் வரல போய் சொல்லுவேண்ணா. பார்த்தியா கீழின்ட்டாங்க. கொடுவா தானே இது? கீழி பொடியாமா? ஏய் என்னவே ஏமாத்திரியா? காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீனை உருப்படியாக பிடிச்சாச்சு. ஐயா ஜல்லி பிடிச்சி பார்க்குறியாடா? வேண்டாம் வா வா வா. இல்லை யூடியூப் சேனல். ஆமாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாடி ஒரு மீனை பிடிச்சாரு. ஹாப்பி தானே தாடி? ஹாப்பி தானே? ஏன் முகம் எவ்வளோ இதாக இருக்குது? எனக்கு கொடுவான்னு 4 முள்ளு அத்து விட்டு ஹாப்பியாக தான் இருக்கும். மீன் சட்டி சைஸ்லாம் மீன் பிடிப்பாங்க, இதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இதில் அடிச்சுட்டு போச்சுல, கட் ஆகிட்டு போச்சுல. ஓ உனக்கெல்லாம் ஓகே. நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் பிடிக்க ரொம்ப ஆசைப்படுவான். வாங்க இந்தாங்க ஆயுதத்தை பிடிங்க. நான் என் பெரிய ஆள் எடுக்க போகிறேன் வடியும். நீ என்னமோ பண்ணி தொலை, அவன் எங்கேயோ போட்டோம். நீ போய் போடுறான் எங்கேயாவது. அந்த போட்டில் பிடிக்கலாம்டா கைஸ். அங்கே ஒரு போட் இருக்குது, அந்த போட்டில் பிடிக்கலாம். இப்போ இந்த போட்டில் பிடிச்சோம். இப்போ நாங்கள் அந்த போட்டுக்கு போகிறோம் கைஸ். இப்போ நம்ம அந்த போட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு போட்டு நிற்கிது பாருங்கள், பெரிய போட்டு. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு ஒன்று வாங்கிட்டு இப்போ செம்ம கடலில் மீன் பிடிக்கலாமாட்டிருக்கு. நிறைய போட் இருக்குது. மீனை பிடிக்க போடாங்க. நீ வர்றதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வரீங்கப்பா. பிடிச்சிட்டியா? தாடி முக்கின்னு கிடந்தா மக்களே ரொம்ப நேரமா. தாடி இங்கே வேறு பிடிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்பா. காய்ஸ் இதான் நம்ம பிடிக்கிற மீன். கீழி பொடியாமல் அது பேர். கத்துது பாருங்கள். ஓகே இவனை விட்டுறலாம், இவன் இதுக்கு மேலே இருந்தானா பாவம். கைஸ் இங்கே மீன் பிடிச்சிருக்காங்க, இன்னும் மாட்டலை. நான் அதுக்கு முன்னாடி இந்த போட்டை காட்டுறேன் பாருங்கள். இதான் போட்டு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் ஓடுற பெரிய போட்டை காட்டியிருக்கேன். இப்போ கடல் தண்ணி போட்டை காட்ட போகிறேன். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஓடுமான்னு வேறு தெரியல. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குது. வேலைன்னா ரெடி பண்ணவா? கைஸ் இது வந்து ரிப்பேர் பண்ண வந்த போட்டாமா. தற்போதைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வலையை சுற்றி எடுப்பாங்க. இதுக்கு பேரெலாம் எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசில் இங்கிட்ட இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் இங்கிட்ட வர்றதில்லை. இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது, கட்டங்கு மாதிரி இருக்குது. இதான் இன்ஜின் ஆட்டிருக்கு. எவ்வளோ பெரிய இன்ஜின் இருக்குது பாருங்கள், போட்டோட இன்ஜினு. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே பாருங்கள். ஐஸ் உள்ளே
அங்கே ஸ்டேரிங் வீல்லாம் இருக்குது. இப்போ போட்ட ஓட்ட வேண்டியதான், ஹார்ன் அடிச்சுட்டு ஓட்ட வேண்டியதான் காய்ஸ். இவ்வளோ வாக்கி டாக்கிலாம் இருக்குது. ஹலோ, மீன் பிடிச்சிங்களா? இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? உள்ளே பாருங்க, லிவர்லாம் இருக்குது. உள்ள ஸ்டேரிங்கு இது என்ன இந்த இல்லையா ஆறுனான்னு நல்லா இருக்குது. ஓ தானியே, நீ என்ன பிடிப்பியா பிடிக்க மாட்டியா? பிடிச்சியா? ஜல்லி என்ன அது? ஜெல்லி ஃபிஷ் அடிச்சிட்டேன். ஐயோ காய்ஸ், இதான் ஜெல்லி ஃபிஷ்ஷு. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதை தாடிக்கு சாப்பிட கொடுப்போம். ஓ எவ்வளோ எப்படியா பாத்தியா பெரிய லூரில் என்ன மீன் பிடிச்சேன்னு? எதை போட்டு என்ன பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்க. அடப்பா, உலகத்திலே இந்த லூரை பயன்படுத்தி நீ தான் பிடிச்சிருப்ப. இதை போயிட்டு இருந்துச்சு, போட்டு இருத்தானே மாட்டிக்கிச்சு. போகுது பாரியா காய்ஸ். இங்கே 2 பேர் மீன் பிடிச்சிங்க. ஆனால் என்ன மீன் பிடிப்பீங்க? அப்போ என்னதான் தெரியும். பெருசாக என்ன பிடிப்பீங்க? பெருசா நான் கிளறு மட்டன் தர சாப்பிடலாமா கழுத்தியா? சாப்பிடலாம். ஓகே, இவங்க தான் ஒரு மீனும் பிடிக்கல. நான் இந்த கேங்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் எனக்கு ஒரு பாதி கிலோ இருக்கணும். பாதி கிளறு வச்சு காய்ஸ் அவ்வளோதான், கட்டியாச்சு. உள்ளே ஒரு முள் நரம்பு, அவ்வளோதான் செட்டப்பு. மாவை நல்லா உருண்டையாக பசைஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னண்ணா, வெறும் தண்ணி மாவு மட்டும்தானா? ஆமாம் ஆமாம், இது 2 ஐட்டம் தானா? முள்ளில் எப்போ நான் குறைப்பீங்க? இங்கே பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சோண்டு முள்ளில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு வெயிட்டு. இந்தாண்ணா வீசுண்ணா, நல்லா வீச தூரமா. அடிச்சிருச்சா? அடிச்சு அடைச்ச மீனும் பிடிச்சி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். கெளுத்தியா? 2 ஐயோ ஒன்று விழுந்துருச்சு. இன்னுமே காணும், அடிச்சு மக்களை ஓட்டிக்கிட்டே இருக்கான். அங்கே பாருங்க, அங்கே விசிறி வலை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அங்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் காட்டி போடுறாங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஃபிஷிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா விசிறி வலை வீசுறது தான். அது ஆறு குளம் கடல் எதாக இருந்தாலும் நம்பாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேரப்பொடி காய்ஸ். இது என்னன்னா நெத்திலி பொடி மாதிரியே இருக்குமா? நெத்திலியோட நல்லா இருக்குமா? வாங்க, ஒரு வலை வீசுறாரு, போய் அதை பார்ப்போம். காய்ஸ் நம்மளோட பயங்கரமாக வீசுறாரு. வலை பார்த்தீங்கன்னா வீசிட்டு உள்ளே இறங்கணும். அந்த நைலான் வலை இருக்குல்ல, அதோட நூல் வலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அங்கே போகிற வலையை சுற்றி மீன் மாட்டிருக்கு ஃபுல்லாக, அந்த கார்னர் ஃபுல்லாக. இதெல்லாம் தேரப்பொடியாம்மா. அண்ணனுக்கு எங்கேயாவது கிடந்த ஒரு குடம் ஒன்று அடிச்சுன்னா நீட்டாக இருக்கும். காய்ஸ் கொத்து கொத்தா தேரை. தேரன்னா நெத்திலியா? நெத்திலியோட நல்லா இருக்குமா? சூப்பர்ண்ணா, இது நல்லா இருக்குண்ணா. ஆமாம், நான் மண்டையை மட்டும் கிள்ளிட்டு உருண்டு எடுக்கணும். தண்டை சூப்பர்ண்ணா. தெரியும் அப்படின்னா அள்ளி கூடக்கூடாது, கையெல்லாம் அள்ளி கூடாது. சரியான மீன். ஒரு கேஸ்டிக்கு இவ்வளோ மீனாண்ணா? அப்போ நம்ம எவ்வளோ வந்துருக்கு பாரியா. பெருசாக பிடிச்சி தரலாம்யா. கைஸ் ஒரே ஒரு டைம் தான் அண்ணன் வீசினாரு. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீனுக்கு மேலே, 100 விட அதிகமாக இருக்கும். கைஸ் அண்ணன் இப்போ 2வது வாட்டி வீச போறாரு. மீன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் இடிக்குது பாருங்க. பழம் மேலே வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே போன பாறை
காய்ஸ் ஒரு சூப்பரான பாறை ஒன்று கிடச்சிருக்கு காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வலையை போட்டு மீனை எடுத்துட்டாரு. இதை பார்த்தோன்னா நம்ம தாடி வேற அங்கே வலையை எடுத்து உருட்டிட்டு இருக்கான். ஈஸ் தெரியுமா உனக்கு? நான் தான் உனக்கே கற்றுக் கொடுத்தேன். உள்ள மாட்டிச்சா நீ தான் இறங்கி எடுக்கணும். அண்ணன் இப்போ விசிறி வலையில் எட்டு போகிறது அப்படின்னு காட்டுவார் பாருங்க. ஆமாம், நான் இவர் ராமேஸ்வரத்துக்காரர் கூட கொஞ்சம் போட்டி பண்ணோம். எனக்குலாம் வீச தெரியாது. கரெக்டாக சொன்னா எட்டு தானே காய்ஸ். இப்போ ஆசிக்கு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைக்குறையாக வீசினாரு. இப்போ நானும் வீசி பார்க்க போகிறேன். ஆனால் கடலில் வீசணும்னு ஆசை, ஒழுங்காலாம் ஒழுங்காது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வராரு. அண்ணே வாண்ணே, நம்ம ரெண்டு வீசுவோம். காய்ஸ் அவ்வளோதான், வலை உள்ளே வீசிட்டோம். வலையை கூட எடுக்கல, வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாம். அல்ட்ரா லைட்டு பிடிக்க வந்த இடத்துல வீச. ஆமாம், அல்ட்ரா லைட் பிடிக்க வந்தோம். அல்ட்ரா லைட்டும் பிடிச்சிட்டோம், விசிறலை வீசிட்டோம். ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ். மக்களே, எண்டிங் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் உள்ள ஒரு சிக்கலான மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் தெரியல, எப்படி கழிட்டு போயிடும். பல்பு தான் வாங்குவார். கெளுத்தி கெளுடு கெளுடு குத்துச்சுனா எப்படி கடுக்கும் தெரியுமா? இங்கே பாரு, அது போக இன்னொன்று இதை மாட்டேங்குது. அது என்னதுன்னா